கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். +2 தேர்வு முடிவுகளானது இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான விவரங்களை நம்ம திரையில தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவர்கள். இந்த மறுதேர்வு தொடர்பான விவரங்கள் இன்றைய தினமே வெளியிடப்படும். தற்போது வெளியிடப்படவில்லை. அந்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும். தற்போது இந்த +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த அந்த தேர்ச்சி விகிதம் பொறுத்தவரையிலே 94.56% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது ஒரு சில 0.00% மட்டுமே உயர்ந்திருக்கின்றது. அதாவது கடந்த முறையும் 94.03% அந்த தேர்ச்சி விகிதமானது இருந்தது. எனவே தற்போது சற்று உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல மாணவியர்கள் வழக்கம் போலவே மாணவர்களை விட மாணவியர்கள் தான் அதிகமான தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவிகள் 4.07%, ஏற்கனவே 4% மேல் மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் பள்ளிகள் தேர்வு துறை மூலமாக வெளியிட்டிருக்கின்றது. அதே போல அந்த கூடுதல் விவரங்கள் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகள், அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி என்ற 3 வகை பள்ளிகள் பார்க்கும்போது 7532 பள்ளிகள் இருக்கின்றது. அவற்றில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் என்று பார்க்கும்போது 2478 பள்ளிகள் 100%. அந்த பள்ளியில +2 படித்த அத்தனை பேருமே தேர்ச்சி என்று அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் பார்க்கும்போது 397 பள்ளிகள் இருக்கின்றது. இதுல அந்த பள்ளி வாரியாக நாம் பார்க்கும்போது அரசு பள்ளிகள் 91%, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் 95%, தனியார் சுயநிதி பள்ளிகள் பொறுத்தவரை 98% என்று புள்ளி விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாட வாரியாக தேர்ச்சி விகிதம் பொறுத்தவரையில அறிவியல், அதாவது பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடப்பிரிவிலே தேர்ச்சி பெற்றவர்கள் 96% இருக்கின்றது. வணிகவியல் பாடத்தை பொறுத்தவரையில 92% இருக்கின்றது. இப்படி பாட வாரியாக தேர்ச்சி விகிதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மாவட்ட வாரியான தேர்ச்சி விகிதங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அந்த பாஸ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 90.5% தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு மேல் இருக்கிறார்கள். 97, 95 என்று இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே திருவண்ணாமலை குறைந்த மதிப்பெண் பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. அதே போல 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்கள் தமிழ் பாடத்திலே இந்த முறை 35 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆங்கில பாடத்திலே 7 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். இயற்பியல் பாடத்தில் 633 பேர் 100க்கு 100. இயற்பியல் பாடத்தில் எல்லாம் 100க்கு 100 எடுப்பது மிக மிக சவாலான காரியம். ஆனால் அந்த சவாலான காரியத்தையும் 633 மாணவ மாணவிகள் செய்து சாதனை படைத்திருக்கிறார்கள். வேதியியல் பாடத்திலே 471 பேர் 100க்கு 100. உயிரியல் பாடத்தில் 652 பேர். வழக்கம் போலவே உயிரியல் பாடத்தில் தான் அதிகமாக மாணவர்கள் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். நாம் கடந்த சில ஆண்டுகளாக அந்த டேட்டா எடுத்து பார்த்தால் அறிவியல் பாடப்பிரிவுகள் பொறுத்தவரையிலே உயிரியல் பாடத்தில் தான் 100க்கு 100 அதிகமாக இருக்கும். மாணவர்கள் அதை விரும்பி படிப்பார்கள். அதுல 100க்கு 100 எளிதாக நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்று விடுவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முறையும் 652 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கின்றார்கள். கணித பாடம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான பாடம். நமக்கு தெரியும், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகள் படிப்பதாக இருந்தால் இந்த கணித பாடம் தான் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அந்த கணித பாடத்தில் 2587 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விரும்பிய கல்லூரி, விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைப்பது என்பது ஒரு மிகவும் எளிதான விஷயமாக இருக்கும். அந்த வகையில் கணித பாடத்தில் 2587 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். தாவரவியல் பாடத்தில் 90 பேரும், விலங்கியல் பாடத்தில் 382 பேரும் 100க்கு 100 பெற்றிருக்கிறார்கள். கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவிலே 6996 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வணிகவியல் பாடத்தில் 6142 பேர் இந்த 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இப்படி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களுடைய பெயர் பட்டியல் என்பது ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு கணக்கு பதிவியல் பாடத்திலே 1647 பேரும், பொருளியல் 3299 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். புள்ளியியல் பாடத்தில் 210 பேர், புள்ளியியல் என்பதும் ஸ்டாட்டிக்ஸ் என்பதும் ஒரு கடினமான பாடமாக ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அதில் கூட 210 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் மாணவர்கள் மிக கடுமையாக படித்து அந்த 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். மிகவும் பாராட்டப்பட வேண்டிய அந்த மாணவர்கள்.
பலரும் இந்த முறை நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த முறை தோல்வி விகிதம் என்பதும் குறைவாக இருக்கின்றது. அதே போல நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கின்றது. கடந்த முறை 600க்கு 600 எடுத்தார் ஒரு மாணவி, திண்டுக்கலை சேர்ந்த ஒரு மாணவி. இந்த முறை பல மாணவர்கள் 598, 599, 97 என்று பலரும் எடுத்திருக்கிறார்கள். அது பல மாவட்டங்களிலிருந்து அந்த தேர்வு முடிவுகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. பலரும் இந்த முன்பு போலெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இவர் தான், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இவர் தான் என்றெல்லாம் அறிவிக்கக்கூடிய அந்த நடைமுறை எல்லாம் தற்போது கிடையாது. எனவே அது போல இவர்தான் அதிக மதிப்பெண் பெற்றார், இந்த மாணவி தான் இவர்தான் ஒரு மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றார் என்றால் மற்றவர்களுக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கும். அவர் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவர் என்றதெல்லாம் ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்தது. எனவே மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ இவர்தான் முதலிடம் பெற்றார், இவர்தான் சிறந்த மாணவர் போன்ற அந்த வர்ணனைகள் எல்லாம் கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே பல மாணவர்கள் நன்கு படித்து நல்ல சாதனை படுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. 100க்கு 100 எடுத்த மாணவர்களுடைய அந்த பெயர் பட்டியல் அந்த பாட வாரியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல பாடங்களிலே 100க்கு 100 மதிப்பெண்கள், குறிப்பாக தமிழ் பாடத்தில் 100க்கு 100 எடுப்பது என்பதெல்லாம் மிகவும் ஒரு சவாலான விஷயம். காரணம், ஆசிரியர்கள் தமிழிலே 100க்கு 100 மதிப்பெண்கள் போடவே மாட்டார்கள். ஒரு சிறிய சந்திப்பிழை, ஒரு இக்கு விட்டிருந்தால் கூட அந்த ஒரு மதிப்பெண் என்பது குறைக்கப்பட்டுவிடும். 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்கள் கடுமையாக முயற்சி செய்து பல பயிற்சிகளுக்கு பின்னால் அவர்கள் 35 பேர் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய சாதனையான விஷயம். அதே நேரத்தில் ஆங்கிலத்திலும் 100க்கு 100 பெற்றிருக்கிறார்கள். 7 மாணவர்கள், மாநிலம் முழுவதும் 7 மாணவ மாணவிகள் அந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் ஆங்கிலத்தில் பெற்றிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நாம் பார்க்கும்போது 1200 மதிப்பெண்களுக்கு இருக்கும். +2 என்று சொன்னால் 1200, ஒரு பாடம் 200 மதிப்பெண்களுக்கு இருக்கும். ஆனால் தற்போது அந்த நடைமுறைகள் எல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எப்படி 10ஆம் வகுப்பிற்கு 100 மதிப்பெண்களுக்கு வினாத்தாள் வருகிறதோ அதே போலத்தான் 12ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலும் 100 மதிப்பெண்களுக்கான தேர்வாகத்தான் இது நடத்தப்படுகின்றது. எனவேதான் 600 மதிப்பெண்களாக கணக்கிடப்பட்டு தற்போது அந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வருகின்றது. முதலிடம் பெற்ற அந்த மாவட்டங்கள் பொறுத்தவரையிலே நாம் பார்க்கிறோம். திருப்பூர் மாவட்டம் கடந்த சில ஆண்டுகளிலும் கூட முதலிடம் பெற்ற மாவட்டமாக இருக்கின்றது. இந்த முறையும் திருப்பூர் மாவட்டம் 97.45% பெற்று முதலிடம் பெற்றிருக்கின்றது. 2ஆம் இடத்தை 2 மாவட்டங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மற்றும் ஈரோடு ஆகிய 2 மாவட்டங்கள் 97.42% மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை வகிக்கின்றன. அரியலூர் மாவட்டம் 97.25% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக முதல் 3 இடங்கள் பெற்ற மாவட்டங்கள் திருப்பூர், சிவகங்கை, ஈரோடு, அரியலூர். இந்த மாவட்டங்கள் தான் முதல் 3 இடங்கள் பெற்ற மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாட வாரியாக தேர்ச்சி வீதம் பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு, அதாவது இந்த சயின்ஸ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள் பொறுத்தவரையில 96% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வணிகவியல் பாடப்பிரிவை பொறுத்தவரையிலே 92% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கலை பிரிவை பொறுத்தவரையிலே 85% இருக்கின்றது தேர்ச்சி விகிதம். தொழில் பாடப்பிரிவு பொறுத்தவரை வொகேஷனல் குரூப் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம். அந்த தொழில் பாடப்பிரிவை பொறுத்தவரையிலே 85.85% உள்ளது. இப்படி தேர்ச்சி விகிதங்கள் கடந்த ஆண்டை விட சில பாடப்பிரிவுகளில் கூடுதலாகவும் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதமும் கூடுதலாகவும் இருக்கின்றது. எனவே இந்த பாடத்திட்டத்தில் ஏதேனும் தோல்வியிட்டிருந்தாலோ எதிர்பார்த்த சூழல் இருந்தாலோ பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை திட்டாமல் அடிக்காமல் அவர்களை அடுத்ததாக மீண்டும் நன்கு ஊக்கப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்களுடைய வேண்டுதலாகவும் அறிவுறுத்தலாகவும் இருக்கிறது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBRன் TMT கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.